நாக்கு மீன் செய்ய தோலை சீவிட்டு துண்டு துண்டா நறுக்கி மஞ்சள் உப்பு போட்டு கலந்து வச்சுருங்க. ஜாலில் 2 பத்த தேங்காய், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சம் சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. சின்ன வெங்காயம் 10 போல் எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. சட்டியில் நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. 2 தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா கூழாக வெந்து வரணும். கொஞ்சமாக இஞ்சி தட்டி சேர்த்துருக்கேன். எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை நல்லா தண்ணியாக கரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா குழம்பு கொதிக்கணும். நல்லா கொதிக்கும் போது அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்புல நல்லா பச்சை வாசனை போனதுமே எடுத்து வச்சுக்க மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். மீனை போட்டுட்டு அடிக்கடி கிளறக்கூடாது. ஒரு தரம் கிளறிட்டு அப்படியே நம்ம மூடி 5 நிமிஷத்தில் வெந்துடும். கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடுங்க. நாக்கு மீன் ரெசிபி ரெடி.